எல்லாம் பர்கூர் மாடு. இதெல்லாம் அந்தியூர் சந்தைக்கு அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் படுத்திட்டு முடியாது உங்களுக்கு. அப்போ கோவம் வந்தவர் இந்த நம்ம கடப்பாறைன்னு சொல்லுவோமா அதை எடுத்து குத்திட்டாங்களாம். அப்போ வந்து மாதேஸ்வரனுக்கு வந்து மண்டை குழந்துருச்சான். அப்போ ரத்தம் வந்ததை பார்த்தா சுவாமி வெளியே வந்து இந்த ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மாதேஸ்வரம் மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம். ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஹெல்மெட் எடுத்து மாட்டோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். உள்ள இந்த ஹெட்ஃபோனு இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் பேசிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி நார்மலாக எப்பயும் போல் ஹெல்மெட் எடுத்து மாட்டிகிட்டு போவேன். ஆனால் இது முறையாக ஹெல்மெட்டு, இந்த ஹெட்ஃபோனு இதெல்லாம் மைக்கு இதெல்லாம் பேசிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சு எங்கடா போயிட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து இன்றைக்கி மாதேஸ்வரா கோயில் போயிட்டுருக்கோம். மாதேஸ்வரா கோயில் எங்கே இருக்குன்னா, கர்நாடகா மாடு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப பிரபலமான பிரசித்தியான கோயில். அதிகமாக நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. இப்போ எப்படி திருப்பதி போகிற மாரி, பழனி போகிற மாரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக போவாங்க. எதுக்கு அதிகமாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப ரூரல் ஏரியா தான். இங்கே ஆட்டு மாட்டுங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இதுங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக அந்த கோயிலுக்கு போவாங்க. கைஸ் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான், விடிஞ்சிருச்சிங்க. காய்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாமே மாதேஸ்வரம் மலை போகும்போது பசங்களோட தான் அதிகமாக போவேன். ஆனால் முறையாக சோலோ ட்ரிப்புங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாதேஸ்வரம் மலை போகிறது தான் ஃபஸ்ட்டு. கர்நாடகா நிறைய டைம் போயிருக்கேன் தனியாக. இதுதாங்க எங்கள் ஊர் JSW வெரி ஸ்டீல் பிளான்ட். காய்ஸ் மேட்டூருக்குள்ள ஒரு ரீச் ஆகிடுச்சு. இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா கருமலைக்குடல். மேட்டூர் ஆனால் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். காலையில் நேரத்தில் வரதே ஒரு சுகம்தாங்க. காலையில் ரைடு. என் ஃப்ரெண்டு சத்தி வரேன்னு சொன்னான். அவன் வந்துட்டு சரி லாங் ரைடு போகலான்டா, இந்த ரைடுக்கெலாம் வேணாம், இது நானே கூட பார்த்துட்டு வந்துடுறேன், தூரமாக போகும்போது நானே நீ ஒன்றுக்கு ஒட்டுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு இந்தமாதிரி ரைடு வரும். இன்னொருத்தன் இளங்கோனே கூட இருப்பான் பாருங்க, போன வீடியோவில் இருப்பான். அவனும் வரான்னு சொன்னான். அவன் வந்து சண்டே போகலாம் வச்சான் அப்படின்னா, சரி சண்டே நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம் வச்சான்னு சொல்லிக்கிறேன். பண்ணுவேன், இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேங்க. மேட்டூர் RS பாசனத்துக்கு போகிற தண்ணி. வேறு லெவலில் இருக்குங்களேங்க. அல்டிமேட்டாக இருக்குதுங்க.
சரி வாங்க போகலாம். மணி 41 கிலோமீட்டர், ஈரோடு 57 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 147 கிலோமீட்டர். டாடா இத்தனை ஸ்பீடு பிரேக்கு. எப்படி போகிறது தெரியலையே. கோயந்தப்பாடி 23, பாலாறு 29, மாதேஸ்வரம்லாம் 43 கிலோமீட்டருங்க. கைஸ் இதுதான் கைஸ் மேட்டூர் பார்க்கு. கைஸ் இதுதான் மேட்டூர் பார்க் என்ட்ரன்ஸு. இது ஃபுல்லாகவே மீன் கடை தாங்க. இந்தாண்டி மீன் கடை, இந்தாண்டி மீன் கடை, வரிசையாக மீன் கடை தாங்க. உள்ளே சூப்பராக இருக்குங்க பார்க்கு. உள்ள பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் இது இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறது, இங்கே வெளியே சமைச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஏதோ வாய்க்காலுக்கு பார்த்து நீங்கள் மேட்டூர் மீன் விற்பனை நிலையம். கைஸ் இந்த வழியாக உள்ளே போனாலுமே உள்ளே ஒரு மீன் கடை எல்லாமே. இப்போ நிறைய மீன் கடை, நிறைய சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பிளேஸ் உள்ளே இருக்குது. கைஸ் இனிமேல் எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக வீரப்பனார் ஐயாவோட காடு தான். மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாரு சார், நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. அந்த வாழ்க்கையில் எவனும் கனவுளோட நினச்சி பார்க்க முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி யாருக்கு தெரியாது இருக்குங்க. நீ வீரப்பனா இன்றைக்கி என்ன உலகம் ஃபுல்லாக தெரியும். மோட்டோ விலாகையும் ஒரு செம்ம சுகமாக இருக்குதுங்க. நம்ம விலாக் பண்ணுறதோட மோட்டோ விலாகி நம்ம என்ன சொல்கிறது, எதுவும் கையில் பிடிச்சிட்டு பேச தேவையில்ல. அப்படியே ஜாலியாக மாட்டிக்கிட்டு என்ன எப்போ கேமரா ஆஃப் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒன்று தான் பெரிய சோதனையாக இருக்குது. தலைவா உள்ளக்கு வந்துடாதீங்க. நிறைய நான் இதுவரை ஒரு 10 காலேஜ் பஸ் பார்த்துருப்பேன். எல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் ஆல்ட்டு போடுவாங்க மாட்டேங்குது. வெறும் காலேஜ் பஸ்ஸாக போகுது. ஆனால் ஸ்பீடு பிரேக் மாதிரியே இருக்குது. எல்லாம் இந்த செல்லை மாட்டிக்குவோம், எல்லாம் நம்மளை குறுகுறுன்னு தான் பார்க்குறாங்க. கைஸ் இந்த கோயிலோட வரலாறு பூவில் செக் பண்ணி பார்த்தேன். கோயில் வந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிக்கிறாங்க. சிவனோட மறு அவதாரம் தான் இந்த மாதேஸ்வரங்கிறது. சிவன் வந்து வேறு ஒரு ரூபத்தில் பரிகாரம் தேரத்துக்கோசரம் இங்கே வந்ததாகவும், அவரோட பாவத்தை வந்து நீக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்ததாகவும் அதில் குறிப்பிட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம மக்கள் என்னென்னா, நம்ம போனால் அந்த இடத்துக்கு போனால் நம்ம பாவம்லாம் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் வரதா அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இந்த கோயில் யார் கட்டிக்கிறாங்கன்னா, சின்ன கவுடா குருபா கவுடான்னு 2 ஜமீன்தாருங்க தான் இந்த கோயிலை கட்டிக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மைசூர் அரண்மனை பார்த்த மாரி தான் கட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த மேலே வச்சுக்கிற நந்தி சிலை வந்து மைசூர் அரண்மனை பார்த்த மாதிரி இருக்குமா. பாலார் செக் போஸ்ட் வந்துட்டாங்க. இதாங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இது வரலும் சேலம் மாவட்டம். இதை தாண்டிட்டால் அந்தாண்ட ஈரோடு மாவட்டம் வருங்க. இது ஃபுல்லாக ஈரோடு மாவட்டத்தில் சேரும்.
கால்நடைங்களுக்கு நோய் நொடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கோயிலுக்கு அதிகமாக வராங்க. இந்த மாதேஸ்வரம் மலை ஹீல்ஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் 2500 3000 அடி இருக்குங்க கடல் மட்டத்துலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கால்நடைங்க தான் அதிகமாக மேய்ப்பாங்க. இங்கெல்லாம் 100 150 அப்படியே மந்தையாகவே அங்கங்கே பட்டி போட்டு அப்படி மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக போட்டு அதுக்குன்னு தனி. இப்போ நைட்டில் இல்லை பகலில் காலையில் ஓட்டி விட்டால் திருப்பி சாயங்காலம் அதுவே வந்துடுங்க. தண்ணியெலாம் அங்கே தான் உள்ளே இருக்குல்ல, அங்கங்கே எல்லாம் இப்போல்லாம் ஃபாரஸ்ட்டில் நிறையாலாம் கட்டி விட்டுக்கிறாங்களங்க. ஃபுல்லாகவே மாடு தாங்க. ஃபாரஸ்ட்டில் சின்னதாக டேங்க் மாரி எல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா மாடுங்க தான் அதிகமாக இருக்கும். மாடு தான் அதிகமாக இருக்கும். கரெக்டாக மாடுங்க. இதெல்லாம் பருகூர் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வழி வேறு லெவலில் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே மாடு தாங்க. எல்லாம் பருகூர் மாடு. இதெல்லாம் அந்தியூர் சந்தைக்கு அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இதெல்லாம் தனித்தனியாக மேய்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நல்லா அப்படி கரெக்டில் ஓட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஊரில் நாட்டு மாடு சிந்து மாடுன்னு இருக்கும், அது வந்து மேய்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒரே மட்டும் அப்படியே எல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க. ஆனால் அது எதுவும் மிஸ் ஆகாது. கைஸ் வலி வேறு லெவலில் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கைஸ் சாமி பார்த்த மாதிரி ஆச்சு, இயற்கையை ரசித்த மாதிரி ஆச்சு. இந்த கோயிலோட சிறப்பம்சமே தாங்க. மேக்ஸிமம் இங்கே வரேங்க எல்லாமே இந்த இயற்கையை ரசிக்கிறது விஷயமே தான் அங்கேருந்து வராங்க. கைஸ் நாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாலாறு. இது என்னென்னா மாதேஸ்வரம் மலை போகிற ரூட்டு. இந்த பாலத்துக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சுட்டுக்கொண்ட அந்த ஆஃபீஸர் நினைவாக இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த போர்டு தமிழில் இல்லை, கன்னடத்தில் இருக்குது. வேணால் கன்னடம் தெரிஞ்சிங்க படிச்சுக்கோங்க. வீரப்பனையா சுட்டு கொண்டார்ல, அவர் ஞாபகார்த்தமாக அந்த பல போர்டு வச்சுருக்குறாங்க. இது ஒரு கசப்பான பாலம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குடும்பத்துக்கு ஒரு கசப்பான பாலம் தானே இது. கைஸ் பாலாறு செக் போஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோடனே இது பார்த்திங்கன்னா பாலத்துக்கு அந்த பக்கம் கர்நாடகாவும் பாலத்துக்கு இந்த பக்கம் வந்து தமிழ்நாடாகவும் இருக்கும். இது எதை பிரிக்குதுன்னா தண்ணி இந்த மலையை வச்சு தானே பிரிக்கிறாங்க. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா மேடகாவில் இருக்கிற மாதேஸ்வரனோட சிலை வச்சுருப்பாங்க. அதாவது 5 தலை பாம்பு இருக்கிற மாதிரி நடுவில் சிவன்லேருந்து லிங்க வடிவில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த பாலத்துலேருந்து ஒரு 100 மீட்ரு தாண்டி போனீங்கன்னா அந்தாண்ட பாலாறு செக் போஸ்ட்டை தாண்டி போனீங்கன்னா அந்தாண்ட ஒரு பிரிவு வரும், ஒரு ஆர்ச்சி மாதிரி வரும். அந்த ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் எடுத்தால் இல்லை ரைட் எடுத்தால் செங்கப்பாடி, அதான் வீரப்பனையா பிறந்த ஊர். ரைட்டில் போனால் ஒகேனக்கல், அதுக்கு முன்னாடி செங்கப்பாடி இதெல்லாம் வரும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாதேஸ்வரம் மலை, மைசூர் அந்த வழி. பயங்கர ஆசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. கைஸ் அவ்வளோதான், பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு 5 நிமிஷத்தில் நான் கோயிலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். கைஸ் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோலாம் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பக்கம் ஆகிடுச்சு. வந்ததே வேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்னு நினச்சேன்.
கைஸ் உள்ளே வரும்போது நல்லா சகுனம். கைஸ் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிடுச்சு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. அவர் எங்கள் ஊருக்காரான், எனக்கே தெரியல. அவர் தான் சொன்னார், நான் அப்படி உங்கள் ஊருக்கார் தான்பா அப்படி அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்கிறாரு. அவரையும் கொஞ்சம் தூர மாட்டேங்குது. ஆனால் அவர் சொன்னார் இப்படி உங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் பேரெலாம் சொல்கிறாரு. கைஸ் கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம். வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு அரை ஏக்கரா கட்டியிருப்பாங்க கேட்டீங்க, அந்த லெவலுக்கு. நைட்டில் வந்தால் படுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சாமி பார்த்துட்டு போகலாம். எங்கள் ஊரில் நிறையா பேர் வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கே சாமி பார்த்துட்டு காலையில் போவாங்க. நான் ஒன்றும் ஒரு டைம் கூட வந்ததில்லை, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். நைட்டில் வரணும், ஒரு நாளைக்கு பார்க்கலாம், வரலாம். கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கைஸ் உள்ள நுழைய போகிறோம். கூட்டம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, மீடியம் தான். கனடா மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது என்னென்னலாம் தெரியாதுங்க. ಹೇಳಿ 5 ವರ್ಷ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಪೂಜೆ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ, ಪೂಜೆ ವರ್ಷ ದಕ್ಷಿಣ 20 ಸ್ವಾಮಿ 20 ಕೊಡಿ ಎಷ್ಟಕ್ಕ ಹೇಳಿ. ಬನ್ನಿ ಬೇಗ ಒಂದು ಸ್ವಲ್ಪ. ஒரு வழியாக தரிசனம் பண்ணிடுச்சு. நம்ம அண்ணாண்ட போய் உட்காரலாம். உட்காந்து போகணுங்க, உட்காரலாம். எல்லா கோயிலும் உட்கார மாதிரி உட்காந்து போகலாம். என்ன இருக்குது, கோயில் பிரசாதம். ஒரு சந்தனம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, ஆனால் எடுத்துக்கலையாட்டுங்குது. திருநீர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பூ, தேங்காய் ஒன்று, 2 திருநீர், பூ. அவ்வளோதாங்க. போகலாம். கை சாமி பார்த்தாச்சு. அடுத்தது நந்தி போய் பார்த்துட்டு போய் கிளம்பலாம். என்னத்தம்பி பேர் நேமண்ணா? பேருண்ணா நேம்
கைஸ் ஒரு வேளை தரிசனம்லாம் முடிச்சாச்சு. இப்போ பிரகாரத்தை சுற்றி வரோம். மேலே நந்தீஸ்வரன் போய் பார்த்துருந்தோம். நந்தி செம்ம ஜைஜாண்டிக்காக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மைசூர் அரண்மனை பார்த்த மாதிரி இருக்குமாங்க. பால் குடிக்குது பாருங்க. அதுக்கப்புறம் படுத்திட்டு இருக்கீங்க. முடியாது உங்களுக்கு அது. பூனைக்கு அந்த வாழ்வு பாருங்க. காய்ஸ் மேலே நந்தீஸ்வரன் பார்த்தாச்சு. அங்கே வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. நாங்கள் உள்ளே உடச்சிட்டு வந்துட்டோம். அதனால் அவரை பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. காய்ஸ் இதான் லட்டு கவுண்ட்ரு. சில்லறல்ல இன்றைக்கி இதில் இந்த தேர் எதுக்கு ஓட்டுறாங்கன்னா, மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வேண்டுதல் வச்சுருந்தாங்களா இந்த தேர் ஓட்டுவாங்க அதிகமாக. ரைஸ் மிட்டாய் வாங்கிட்டு போவோம். மிட்டாய் இது எவ்வளோங்க? சரி கூட 1 கிலோ. கிலோ 100 ரூபாயா? அவ்வளோதாங்க. காய்ஸ் இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பரவாயில்ல. முத்துராஜ் அம்மனு அவங்க வீட்டுக்காருக்கு குழந்தை இல்லாததுக்கு வேண்டுதல் வச்சு இது ஒரு சிலையா இருந்தது. அப்பா ஒரு புத்துக்குள்ள இப்போ ஒரு மாடு வந்து கண்ணப்பா பேடர் கண்ணப்பான்னு அவங்க ஒரு மாடு வளர்த்திருந்தாங்க. அந்த மாடு வந்து தானா பால் கறக்குமா அந்த புத்துல. அப்போ அவங்க என்ன இது என்ன மாடு வந்து பால் கறக்கப்பட்டு பால் கொடுக்காதால இது எங்கே போய் பால் கறக்குறாங்கன்ட்டு மாட்டு பின்னாடியே பாலை பண்ண போனாங்களாம். அப்போ போட்டு அந்த மாடு வந்து தானா புத்துல பால் சறுக்குருட்டி அவங்க கோபம் வந்தவர் இந்த நம்ம கடப்பாறைன்னு சொல்லுவோமா அதை எடுத்து குத்திட்டாங்களாம். அப்போ வந்து மாதேஸ்வரனுக்கு வந்து மண்டை குழந்துருச்சான். அப்ப ரத்தம் வந்ததை பார்த்தா சுவாமி வெளியே வந்து இப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு இங்க வந்து சின்னதா கோயில் கட்டு, உனக்கு வந்து குழந்தை இல்லையா, நான் 2 குழந்தைய கொடுக்குறேன், அப்படி எனக்கு பிறக்கிற குழந்தை 2 குழந்தை நான் உனக்கே அப்பாடி அந்த குழந்தைங்கள உனக்கே குழந்தைங்க உங்களுக்கே கொடுக்குறேன்னு வேண்டுதல் வச்சு அப்பா இங்க சின்னதா புத்துக்குள்ள இருந்தது அந்த கர்ப்பகுடி நீங்க போனீங்கல்ல அந்த கல்லுல ஏற்கப்பறம் அது அவர் தான் கட்டி கொடுத்தது. அப்ப அதுக்கு வந்து சுவாமிங்க வர்றதுக்கு முன்னே ஒரு நாகமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இந்த சைடு போனா அந்த இடத்துல வந்து அப்ப அந்த காலத்துல வந்து ஆடு மேய்க்கிறாங்க வந்து அந்த கல்லு மேல ஒரு காய் தட்டின்னு இருந்தாங்க செருப்பு போட்டு. அப்ப அந்த சுவாமிக்கு கோவம் வந்து செருப்பு போட்டு என்ன மேல நின்னுக்கிறேன் அப்படின்னு பாம்புன்னு லிங்க கல்லுலே உருவாயிருக்குது. அது
அப்போ அங்கே வந்து நாகமலையில் வந்து செருப்பு போட்டு போனுங்க செருப்பு அவங்க வந்து அந்த செருப்பு போட்டு காலனி எனக்கு நடந்துனுக்குறதுனால ஒரு பொம்பளை அடிச்சுன்னு எனக்கு செருப்பு வண்டி கொடு அப்படின்னு மாதேஸ்வரனுக்கு சொன்னாங்களாம். அப்போ வந்து அந்த சுவாமி ஒரு பொம்பளை அடிச்சு போட்டு அது வேற ஊர்ல இருந்து அங்க தெரியுதா இங்க தெரியுதான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துச்சு அந்த பொம்பளை தெரியுறாங்களா. அங்க வந்து கௌதலி தாலிபெட்டா ஒரு இடம் இருக்குது. அங்க வந்து சுவாமி வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம விசிராந்தி எடுக்கிறோம்ல அந்த மாதிரி சுவாமி அங்க படுத்துன்னு தூங்குனது அது ஒரு இடம் இருக்குது முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்தா ஆனைக்கல் திம்பான்னு இருக்குது. அங்க கொஞ்சம் வந்து ஆனை வந்து கால் வந்து சுவாமிக்கு தலையா கொடுத்து படுத்துன இடம் அது ஆனைக்கல் திம்பான் மேல. அங்கிருந்து வந்து நடுவுல இங்க வந்து நின்றுட்டு தான் அந்த தெரியாத விட்டு இங்கே நிலையாகுனது மலை மகாதேஸ்வர பெட்டை. இது சுத்தி 77 மலை ஆகுது. இது சுவாமி பேரே 77 மாதப்பான்னு அப்படிதான் இந்த சுவாமி பேரே. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம். காய்ஸ் அந்த சிலையை பார்க்குறதுக்கு மேலே போகலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே அலோடில் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்கிறனால அங்கே உள்ளே விட மாட்டாங்களாம். அவர்கிட்ட அந்த அங்கே கீழே கோயிலில் அந்த பூக்கடைக்கார்ட்ட கேட்டேன். அவங்க இருந்துகிட்டே நீ அங்கே போய் தூரமாக வந்து பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் போய் பாருங்கள் நல்லா தெரியும் அப்படின்னாங்க. அதனால் அங்கேருந்து இவங்க வந்தேன். இங்கேருந்து அந்தளவுக்கு தெரியல, அந்த சைடு வேணால் நல்லா தெரியுது. ஓப்பன் பண்ண வாட்டி வந்து பார்க்கலாம், நல்லா கிளாரிட்டியாக வீடியோ எடுக்கலாம். இப்போ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ வருது? ₹350 எவ்வளோண்ணா? 40 ரூபா வரும். சரி சரி. இப்போ நீங்கள் சாப்பிடல. என்ன தனியாக சுற்றிட்டு இருக்கிறா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஓய், சாப்பிட்டியா?